இந்த மாதங்கள்ல புரியப்படக்கூடிய நல்ல அமல்களுக்கு அதிகபட்ச நற்கூலியும், பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடியவனுக்கு அதிகபட்ச தண்டனையும் கடும் குற்ற செயல்களாக கருதப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் பாவம் செய்வதும் ரொம்ப 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 கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னமையே இந்த 4 மாதங்கள் சிறப்பிற்குரியதாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த மாதங்கள்ல புரியப்படக்கூடிய நல்ல அமல்களுக்கு அதிகபட்ச நற்கூலியும், பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடியவனுக்கு அதிகபட்ச தண்டனையும் கடும் குற்ற செயல்களாக கருதப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் பாவம் செய்வதும் ரொம்ப 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 கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாங்க. இந்த 4 மாதமும் கத்தி மேல பயணம்தான். அதுவும் ரஜபு மாதம் ரொம்ப 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 கண்ணும் கருத்துமாக கழிக்கப்பட வேண்டிய மாதம். அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக ரஜபு மாதத்துல அறியாமை காலத்துல ஒரு குர்பானி ஒன்று கொடுக்கப்படும். ஏதாவது தேவை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நேர்ச்சை பண்ணி அது நிறைவேறுமானால் நான் இவ்வாறு ரஜப மாதத்தில் ஒரு ஆட்டை அறுத்து நேர்ச்சையை நிறைவேற்றுவேன். நேர்ச்சையை நிறைவேற்றுறதுக்கு ரஜப அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. என் காரியம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் ரஜபு மாதத்துல ஒரு ஆட்டை அறுத்து நான் பலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நியத்து பண்ணாங்க. அதே போல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க. நேர்ச்சைக்கு காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் எப்போ வசதி வாய்ப்பை கொடுக்குறானோ அப்போ கொடுக்கலாம். இந்த நாளில் தான் அந்த நாளில் தான்ன்றது நேர்ச்சையில் கிடையாது. இப்போ ஒரு காரியம் நீங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றிட்டான்னு சொன்னால் நீங்கள் நேர்ச்சை பண்ண அந்த ஆட்டையோ மாட்டையோ அல்லது நீங்கள் என்ன காரியத்தை நேர்ச்சை பண்ணீங்களோ அதை நீங்கள் உடனடியாக செஞ்சிடணும். அது ஒரு பெரிய அளவுக்குள்ள அமானிதம் மாதிரி. நேர்ச்சையை ஒண்டி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் உடனடியாக நிறைவேற்றிடணும். அதுக்கு கால தாமதம் கிடையாது, நேர காலம் கிடையாது. எப்போ நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூழ்நிலையை நமக்கு மாஹவுல கரெக்டாக்கி கொடுத்தானோ அப்போதே உடனடியாக நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றிடணும். ஆனால் ஆரம்ப நேரத்தில் ரஜபு மாதத்தை தான் நேர்ச்சைக்கு நிறைவேற்றப்படக்கூடிய காலமாக அந்த மக்கள் வைத்திருந்தனர். சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் மாதத்தில் நமக்கு பயிற்சி களமாக இந்த ரஜபை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். நமக்கு பயிற்சியை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். உடல் ஆரோக்கியம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றதெல்லாம் இந்த நாளில் தான் நம்ம என்ன விழிப்புணர்வாக பார்க்கணும். பெண்கள் கொஞ்சம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இரத்த கொதிப்புக்கோ சர்க்கரை நோய்க்கோ ஆளாகி இருந்தீங்கன்னு சொன்னால் அதை இப்போவே கண்ட்ரோல் பண்ணணும். கண்டதையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிற கூடாது. நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும். ஏன்னா நாம் ரமலானில் தாறுமாறான உணவு பழக்கம் நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய நோயின் தாக்கம் அதிகப்படும் என்றபடியால் ஆணோ பெண்ணோ இந்த ரஜபு மாதத்தில் இருந்தே உடற்பயிற்சியை மேற்கொண்டு உடலை நல்ல அழகான முறையில் வைத்திருந்து வரக்கூடிய ரமலானில் இரவு வணக்கத்திற்காக உங்களுடைய உடலை பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும். அது ஆகப்பெரிய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா பி ரஜப வ ஷாபான அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன விளங்குறீங்க அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் ரஜபு மாதத்திலையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதத்திலையும் பரக்கத்தை செய்யுன்னு சொல்லும்போது அந்த பரக்கத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாபெரும் பரக்கத்தை எதிர்கொள்வதற்கு உங்களுடைய உடம்பும் மனமும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த துஆ உங்களுக்கு கற்றுத் தருகிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, சுகரை ரொம்ப நார்மலாக வைக்கணும். ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் தான் நோம்புடைய காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் நம்ம இப்போவே என்ன செய்யணும்னு சொன்னால் உடலை அழகாக கண்டதையும் கண்ட குப்பைகளையும் சாப்பிடாம அந்த உடம்பை இபாதத்திற்கு மிகச்சிறந்த ஒரு 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 ஈர்ப்பை ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக நம்ம என்ன செய்கிறோம், மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, சையதுனா அல்லாமா சபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவாங்க, ரஜபு மாதம் விதை இடுதல், ஷாபான் மாதம் நீர் பாய்ச்சுதல், ரமலான் மாதம் அறுவடை செய்தல். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. ரஜபு மாதத்தில் நீங்கள் விதையை போடணும். அப்போ உங்களுடைய உள்ளத்தில்
எப்படி விதையை போடணும்னு சொன்னா, இறைவா தஹஜ்ஜத்தை நான் அன்னையிலிருந்து விட மாட்டேன். நீங்க இப்ப தொழுக ஆரம்பிச்சீங்கன்னா தான், இப்ப நீங்க அந்த பயிற்சியை மேற்கொண்டீங்கன்னா தான் ரமலானுடைய காலகட்டத்தில் உச்சக்கட்டத்தில் நிற்கும். அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, ரஜபு மாதம் அப்படின்றது நன்மையை பதியன் போடக்கூடிய மாதம். இந்த ரஜபு மாதத்துல தான் நன்மைகளை நம்ம பயிர் செய்யணும். நம்ம பயிர் செய்யும் போது எவ்வளவு ஆர்வமா இருப்போம். ஒரு கத்திரிக்காவை விதைக்கிறோம், ஒரு வெண்டைக்காவை விதைக்கிறோம், ஒரு ரோஜாப்பூ செடியை வைக்கிறோம். வைக்கும் போது நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அப்பா இதை நல்ல அழகா வளர்க்கணும், இது நல்ல பூத்து குலுங்குற செடியா நாம் பார்க்கணும், இருக்கா இல்லையா? உலகத்தின் வஸ்து, அந்த உலகத்தின் வஸ்து பரிணாமம் பெறுவதை எதிர்பார்க்கின்ற மனம் ரமலானுடைய ஒட்டுமொத்த நன்மையை எதிர்பார்க்க தயங்கியது ஏன்? எதிர்பார்க்க மறந்தது ஏன்?